ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு ஆமாம் இது நம்ம வீட்லேயும் நடந்திருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா மனசுக்குள்ளே ஒரு டிக் போட்டுக்கோங்க. காலையில் எழுந்தோடனே இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ஃபஸ்ட்டு தாட் வருதா? ஒரு வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை வெயிட்டிங்கில் இருக்கா? மதியானம் 2 மணி ஆயிருக்கும். காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்ன முடிச்சேனே தெரியல அப்படின்னு தோணுதா? இப்படி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பிஸியாக இருந்தால் அவங்க ப்ரொடக்டிவ்னு நினைக்கிறது. ஆனால் பிஸியாக இருக்கிறதும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். நம்ம வீட்டில் சில நாள் இப்படி தாங்க. காலையில் ஃபுல் ஸ்பீடில் இருப்போம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, அதுக்கப்புறம் என்ன டோர் பெல் அடிக்கும் போது யாராவது வர்றது, நம்ம பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் கொரியர் வரும், பால் பேக்கெட்காரங்க வருவாங்க, ஃபோன் கால் வரும். அதுக்குள்ளே யாராவது கால் பண்ணி அக்கா ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த 5 நிமிஷம் 25 மினிட்ஸ் ஆயிரும். ஃபோன் வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனால் நான் என்ன செய்ய வந்தேனே மறந்துருப்போம். இது உங்களுக்கும் நடந்திருக்கா? இது தாங்க பிஸி லைஃபு, ப்ரொடக்டிவ் லைஃப் இல்லை. நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம வேலை அதிகமாக பண்ணுறோன்றது இல்லை, நம்ம அட்டென்ஷன் சின்ன சின்ன துண்டுகளாக உடஞ்சி போயிருக்கு. அதனால் ஒரு நாள் முழுக்க ஓடினாலும் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு நாள் நான் வந்து ஹாலில் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, அப்போ வந்து சோஃபா கவர் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டேபிள் மேலே நிறைய பில்ஸ் இருந்தது. அதை அரேஞ்ச் பண்ணலாமேன்னு எடுத்தேன். பில்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு பென் வந்து தேவைப்பட்டது. ஸோ பென் எடுக்கிறதுக்காக பெட்ரூம் போனால் பெட்டு க்ளீன் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இதை முடிச்சிடலாமே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை ஃபோல்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வாஷிங் மிஷின் சவுண்ட் கேட்டுச்சு, பீப் சவுண்டு. ஸோ துணி எடுத்துகிட்டு காய போடலான்னு பால்கனிக்கு போனேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு திரும்ப ஹாலுக்கு வந்தால் சோஃபா கவர் பாதியில் இருக்குது, பில்லு பாதியில் இருக்குது, பெட்டு பாதியில் இருக்குது, எல்லாமே பாதியில் இருக்குது. அந்த நேரத்தில் எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. நான் வேலை செய்கிறேன்னா இல்லை இந்த வேலையை என்னை வந்து சுத்த வச்சு செய்தா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப்னால் வேலையை அதிகமாக செய்கிறவங்க இல்லை, ஆரம்பித்த வேலையை மனசு செதறாமல் முடிக்கிறவங்க தான். அதுக்காக எல்லா வேலையும் ஒரே நாளில் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் ஒரு வேலை முழுசாக முடித்தா போதும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்த வேலையை செய்ய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீடு வந்து மியூசியம் இல்லைங்க, இது வந்து வாழ்கிற இடம். வாழ்கிற இடத்துல டாய்ஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், சில நேரத்தில் பாத்திரங்க குவிஞ்சு இருக்கும். அதனால தப்பே இல்லை. வீடு உயிரோடு இருக்கிறதுக்கான அடையாளம் அது. அதனால வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஓடுறதை விட வீட்டில் வந்து மனுஷங்க ஹாப்பியாக இருக்கணும்னு யோசிங்க. அப்படி யோசிங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் ஒரு ப்ரொடக்டிவான ஹவுஸ் ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு சீக்ரெட்டு. அடுத்த சீக்ரெட் என்ன தெரியுமா? எல்லா டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. சரி, இப்போ ஒரு கொஷின். நம்ம வீட்டில் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா? அழுக்கான வீடா இல்லை அதிகமான வேலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. டிஸ்ட்ராக்ஷன். நம்ம வேலையை பாதியில் நிற்க வைக்கிற இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதுதான் ஒரு ப்ரொடக்டிவான ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பிஸி ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இருக்கிற பிக்கஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கிச்சனில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஃபோனில் வந்து டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. பார்த்தா வாட்ஸ்அப் மெசேஜ். ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படின்னு ஃபோனை எடுத்தால் அதில் மெசேஜ் மட்டும் இல்லை, ஸ்டேட்டஸ், ரீல்ஸ், ஒருத்தரோட ரெசிபி, இன்னொருத்தரோட ஷாப்பிங் லிங்க், இன்னொருத்தரோட ஃபேமிலி ஃபோட்டோ, அப்படியே 15 மினிட்ஸ் போயிடும். திரும்ப கிச்சனுக்கு வந்து பார்த்தா, அடடா ஸ்டவ்வில் என்ன வச்சுருந்தேன்? இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்குமே. நான் சொல்ல வரது வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. ஃபோனை யூஸ் பண்ணுங்க, ஃபோன் உங்களை யூஸ் பண்ண விட்டுறாதீங்க. அதே மாதிரி இப்போ வந்து டோர் பெல் அடிக்குது. யாரோ ஒரு நெய்பர் வந்து வந்திருப்பாங்க. அக்கா ஒரு 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸில் வந்து பேசலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அது 1/2 மணி நேரம் ஆயிரும். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ரிதுமே போயிருக்குங்க. நம்ம அந்த ஒரு ஃப்ளோவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அந்த ரிதுமே போயிருக்கும். மறுபடியும் ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம எனர்ஜியே ட்ரெயின் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸில் வந்து நம்ம நிறையா
நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஒரு சின்ன விஷயம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேலை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் வேறு எதுவும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்களா, அதை முடிக்கிற வரைக்கும் ஃபோனை எடுக்காதீங்க. பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணுறீங்களா, அது முடிக்கிற வரைக்கும் டிவி வேணாம். இல்லை லாண்ட்ரி ஃபோல்ட் பண்ணுறீங்களா, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா. இதுக்கு பேர் தான் வேலையை கண்ட்ரோல் பண்ணுறது. இல்லைனா வேலை நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுமா, நம்மளோட ஓன் மைண்ட். கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு ஐயோ இபி பில் கட்டணுமே, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், பர்த்டே கிஃப்ட் வாங்கணுமே, ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணணுமே, இந்த சண்டே என்ன குக் பண்ணலாம், மனசு ஒரே நேரத்தில் 10 இடத்துக்கு போய் வரும். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிள் டிப் என்ன தெரியுமா, சிம்பிள் ஐடியா. ஒரு ஸ்மால் நோட் புக் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஃபோன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வேலையை செய்யும்போது எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே எழுதிங்க. அதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு ஓடாதீங்க. எழுதி வச்சுட்டு திரும்ப அந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான், மனசும் காம் ஆயிரும், வேலையும் ஃபினிஷ் ஆயிரும். சீக்ரெட் நம்பர் 3 என்ன தெரியுமா, ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப் தினமும் வேலை செய்ய மாட்டாங்க, டெசிஷனை தான் குறைப்பாங்க. இப்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன், நம்ம வீட்டில் அதிக எனர்ஜியை எது எடுக்குதுன்னு தெரியுமா? வீட்டு வேலையா? இல்லை, சின்ன சின்ன டெசிஷன்ஸ். காலையில் எழுந்திரிச்சோமே, இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன, இன்றைக்கு வாஷிங் போடலாமா, இந்த ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாமா, மார்க்கெட் போகணுமா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாமா, இப்படி ஒரு நாளைக்கு 100 டெசிஷன். அதனால தாங்க காலையில் 11 ஆகிறதுக்குள்ளேயே மனசு வந்து சோர்வாயிரும், டயர்டாயிரும். நம்மளுக்கு வேலை வந்து சோர்வடைகிறது இல்லை, நம்மளோட மனசே சோர்வடைஞ்சிரும். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து நின்றுட்டு இருந்தேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன குக் பண்ணுறதுன்னே டிசைட் பண்ண முடியல. என் பையன் வந்து கேட்குறான், அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாம்மா ஆன்சர் வச்சுருக்கீங்க, இப்படி வந்து வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நம்ம குக் பண்ணுற நேரத்தை விட என்ன குக் பண்ணுறோன்னு யோசிக்கிறோம்பாங்க, அந்த நேரம் தாங்க அதிகமாகுது. அதனால் ஒரு ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டெசிஷனை ஒரே தடவை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு வாரத்துக்கு ஒரு மீல் பிளான், மண்டே என்ன, டியூஸ்டே என்ன அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியா. அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சேஞ்சும் ஆகலாம், ஆனால் தினமும் புதுசாக யோசிக்க வேணாம். அதே மாதிரி தான் க்ளீனிங். இன்றைக்கி கிச்சன், நாளைக்கு பெட்ரூம், அடுத்த நாள் பாத்ரூம். அவ்வளவுதாங்க. காலையில் எழுந்ததுமே எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம வார்ட்ரப். சில பேர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்கே 20 மினிட்ஸ், அந்த 20 மினிட்ஸில் பாதி கிச்சன் வேலையே முடிஞ்சிருக்கும். அதனால் சில விஷயங்களை சிம்பிளாக வச்சுக்கோங்க. சிம்பிள் ரொட்டீன், சிம்பிள் சிஸ்டம், சிம்பிள் சாய்ஸஸ், இதெல்லாமே லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க லைஃப்பை. ஸோ ப்ரொடக்டிவ்னால் வேகமாக ஓடுறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் புதுசாக முடிவு எடுக்காமல் இருக்கிறது. அதனால் பிரெயினுக்கு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை மட்டும் எனர்ஜியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் ஹோம்ஒர்க் சொல்லும்போது, ஃபேமிலி கூட பேசும்போது, உங்களுக்கான ஒரு ஸ்கில் கற்றுக்கும்போது அந்த எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம எனர்ஜி என்ன வருது? ஸோ ஒரு அழகான கம்பேரிசன் ஒன்று. இப்போ கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது ரூட் செட் பண்ணிட்டா அது தொடர்ந்து வழி காட்டல நம்மளுக்கு. ஆனால் ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இப்போ லெஃப்டா, இப்போ ரைட்டா அப்படின்னு நம்ம திரும்ப ரூட் செட் பண்ணிக்கிட்டே இருந்தால் டெஸ்டினேஷன் போய் சேர முடியுமா? நம்ம வாழ்க்கையும் அப்படி தாங்க. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் டிசைட் பண்ணிகிட்டே இருந்தால் மனசு வந்து ரொம்ப டயர்டாக போயிடும், ரொம்ப சோர்வடைந்து போயிடும். அதனால் சில டெசிஷனை ஹேபிட் ஆகிருங்க. அப்போது வேலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக போயிடும், மனசும் லேசாகும். அதுதாங்க ஒரு ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃபோட இன்னொரு சீக்ரெட்டு. ஸோ இதை வந்து மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ரொட்டீன் 100 டெசிஷன்ஸை மிச்சப்படுத்தும். அந்த மிச்சமான எனர்ஜியை உங்கள் சந்தோஷத்துக்காகவும், உங்கள் ஃபேமிலிக்காகவும், உங்கள் ட்ரீம்ஸ்க்காகவும் நீங்கள் செலவு பண்ணலாம். அடுத்து 4வது சீக்ரெட் என்னென்னா, ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப் வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க, சிஸ்டமை உருவாக்குவாங்க. இப்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன். உங்கள் வீட்டில் தினமும் ரிப்பீட் ஆகிற ஒரு ப்ராப்ளம் என்ன? ஷூஸ் எல்லாம் வாசலில் செதறி கிடக்குமா, இல்லைனா கிட்ஸோட டாய்ஸ் வந்து ஹால் முழுக்க செதறி கிடக்குமா, இல்லைனா வந்து ஸ்கூல் பேக் எங்கன்னு காலையில் தேடுவீங்களா, டெய்லி காலையில் தேடுவீங்களா, டிவி ரிமோட் தினமும் காணாமல் போதா? இது எல்லாமே நம்ம வீட்டில் நடக்கிற சாதாரண விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தினமும் அதையே சரி பண்ணுவோம். மறுநாள் அதே கதை மீண்டும் அதே ரிப்பீட்டு. அப்புறம் நம்ம சொல்வோம், என் வீட்டில் வேலை எப்பயுமே முடியவே முடியாது. உண்மையிலே வேலை முடியலையா, இல்லை ஒரே ப்ராப்ளம் தினமும் புதுசாக சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோமா?
அதனால தான் ஒரு ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃபோட திங்கிங் கொஞ்சம் வித்தியாசம். அவங்க கேட்பாங்க, இந்த பிரச்சனை நாளும் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? அதுதாங்க சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள், கிட்ஸ் டாய்ஸ் இருக்குது. தினமும் டாய்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பேஸ்கெட், ஒரு ரூலு, விளையாடி முடிச்சோமே பேஸ்கெட் உள்ள போடணும். முதல் 2 நாள் சொல்லணும், 3வது நாள் அவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும். ஆனால் கொஞ்ச நாள் அது ஒரு ஹேபிட் ஆயிரும். அப்போது தினமும் 20 மினிட்ஸ் நம்மளுக்கு மிச்சமாகுமே, அவங்களே எடுத்து வச்சுருவாங்க விளையாண்டுட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கூல் பேக், காலையில் வாட்டர் பாட்டில் எங்கே, ஸ்கூல் பேக்ஸ் இல்லை வாட்டர் பாட்டில் எங்கே, சாக்ஸ் எங்கே, ஐடி கார்டு எங்கே, அம்மா மட்டும்தான் ஓடுறாங்க. எல்லா வீட்லேயும் அம்மா மட்டும் தான் ஓடுறாங்க. பசங்க கூலாக உட்காந்து அரை மணி நேரமாக என் பொண்ணு அந்த சாக்ஸை மாட்டுவோம். ஆனால் நான் தான் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் வச்சுட்டு இங்கே பேக்னால் இங்கே தான் இருக்கணும், ஷூஸ்னால் இங்கே தான் இருக்கணும், பாட்டில்னால் இங்கே தான் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் பாதி டென்ஷன் குறைச்சிரும். இது தாங்க சிஸ்டம். கிச்சன்லேயும் அதே தான். அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் கை கெட்டுற இடத்துல, ரேராக யூஸ் பண்ணுற பொருள் மேலே ஷெல்ஃப் மேலே. அப்போ குக்கிங் வந்து ஈஸியாகிரும், தேடுற நேரமும் நம்மளுக்கு கம்மியாயிரும். 5th சீக்ரெட் என்ன தெரியுமா? ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஓய்வு எடுக்கிற டைம் வந்து தெரியும். அதாவது ஓய்வு எடுக்க தெரியும். இப்போதான் நான் ஒரு கொஷின் கேட்க போகிறவங்க எல்லார்கிட்டையும். நீங்கள் கடைசியாக கில்ட் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்தது எப்போ? யோசிச்சு பாருங்கள். டிவி பார்த்தாலும் ஒரு கில்ட்டு, ஃபோன் எடுத்தாலும் கில்ட்டு, 10 நிமிஷம் உக்காந்தாலும் கில்ட்டு, ஐயோ சிங்கில் வெசல்ஸ் இருக்கே, பாத்திரத்தை கழுவணுமே, நம்ம தரையை பெருக்கணுமே, துடைக்கணுமே, துணியை மடிக்கணுமே இப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்ம ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. நம்ம சேரில் வந்து நம்ம உடம்பு மட்டும்தான் உட்காந்துருக்கோம். ஆனால் நம்ம மைண்ட் வந்து கிச்சனில் தான் இருக்கும். என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபீலிங் தான். நம்மளே நமக்கு பெர்மிஷன் கொடுத்துக்க மாட்டேங்கிறோம் ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து காஃபி போட்டுட்டு, சரி இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து பால்கனியில் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிப் எடுத்தேன். அவ்வளோதாங்க, மைண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலை, அரிசி ஊற வைக்கணும், நாளைக்கு என்ன லஞ்சு, இந்த காஃபியை குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்துச்சு கிச்சனுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, காஃபியை நான் குடித்தேனா இல்லை நான் எப்போ குடித்தேனே எனக்கு ஞாபகம் இல்லையே. இது தாங்க நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. ரெஸ்ட்டை வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கிறோம் நம்ம. ஆனால் ரெஸ்ட்டுன்றது ஒரு ரிவார்டு இல்லைங்க, அது வந்து ஒரு நெசசிட்டி, நம்மளுக்கு தேவை, பேசிக் தேவை. அது ஃபோன் பேட்ரி வந்து ஒரு 5% இருந்தால் சார்ஜ் போடுறோம். மிக்ஸி வந்து சூடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறோம். ப்ரெஷர் குக்கரில் விசில் வந்ததும் ஸ்டீம் போனமே தான் அதை ஓப்பன் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம மனசுக்கு, நம்ம உடம்புக்கு நம்மளோட ரெஸ்ட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறோம். அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், நான் எதுக்கு பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறேன், நம்மளை பார்த்து நம்மளே ஒரு டவுட்டில் கேள்வி கேட்டுக்கிறோம். பதில் ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? நீங்கள் வந்து டயர்டாக இருக்கீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ப்ரொடக்டிவான ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வேலைக்கு டைம் வைப்பாங்க, அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம், நேப் டைம் வைப்பாங்க. அது வந்து முக்கியம். 15 மினிட்ஸ் டீ பிரேக், ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், ஒரு புக்கோட சாப்டர் படிக்கலாம், கார்டனில் கொஞ்சம் வாக்கிங் போகலாம், ப்ரே பண்ணலாம், அல்லது அமைதியாக ஜன்னல் வழியாக பார்த்து உட்காருங்க, நிம்மதியாக உட்காருங்க. அந்த ஃபியூ மினிட்ஸ் உங்கள் எனர்ஜி திரும்ப கொண்டு வரும். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரெஸ்ட்னா சோம்பேறித்தனம் இல்லை, சோம்பேறியாக உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ரெஸ்ட்டுன்றது அடுத்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேரத்தான் ஓடுறவங்க கூட வாட்டர் பிரேக் எடுப்பாங்க, தண்ணி குடிக்காக கொஞ்சம் நேரம் நிற்பாங்க. அப்படி இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னா இது என்னது இது? இன்னொரு உண்மை என்னென்னா, நம்ம குழந்தைங்க வந்து நம்ம வீடை க்ளீனாக இருக்கிறத மட்டும் எப்பயுமே யோசித்து வச்சுக்க மாட்டாங்க. அம்மா நம்மளோட வந்து எப்படி ஜாலியாக இருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, அமைதியாக பேசுகிறாங்க, நம்மளோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்மளோட உட்காந்து சாப்பிட்றாங்க, அதை தான் எப்பயுமே மனசில் வச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களை முழுசாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படிலாம் பண்ணாமல் வீட்டை மட்டும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பயுமே ஓடிக்கிட்டே இருந்தால் வந்து நீங்கள் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் குழந்தைக்காக? ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு ரெஸ்ட் டைமுன்னு கொஞ்சம்
கொஞ்சம் வச்சுக்கோங்க. நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது பதிலாக நான் என்ன ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ரொடக்டிவான ஹவுஸ் ஒய்ஃபோட ஸ்ட்ரென்த்து அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாங்கன்றது இல்லை, அவங்க எனர்ஜியை எப்படி அவங்க சேவ் பண்ணிக்கிறாங்க. அந்த எனர்ஜி இருந்தால் தான் குடும்பத்தை வந்து நம்ம ஃபேமிலி வந்து நல்லா கவனிக்க முடியும், வீட்டை வந்து கவனிக்க முடியும், முக்கியமாக உங்களையும் கவனிக்க முடியும். அதுதான் முக்கியம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும், உங்களோட ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ உங்களை ஃபஸ்ட்டு கேர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறது எப்படி, டெசிஷனை குறைக்கிறது எப்படி, சிஸ்டம் உருவாக்குறது எப்படி, ரெஸ்ட் எடுக்கிறது, எல்லாமே ப்ரொடக்டிவ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சீக்ரெட் இருக்குது. அதுதான் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வீட்டை வாழ வைக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸு. ஒரு வீடு க்ளீனாக இருக்கலாங்க, நீட்டாக இருக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் சிரிப்பு இல்லைனா யோசிச்சு பாருங்கள். சிரிப்பே இல்லை, அமைதியே இல்லை, ஒரு லவ் அன்பு இல்லை, அது வெறும் பில்டிங் தான். அது ஒரு வீடே இல்லை, பில்டிங். இதெல்லாம் இல்லைனா அது வெறும் பில்டிங். ஒரு சின்ன கற்பனை மட்டும் பண்ணி பாருங்கள். இன்னும் 15 இயர்ஸ் கழித்து உங்கள் குழந்தை பெரியவங்களாகிடுவாங்க. அவங்க வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து நிறையா பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்போ பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா வந்து ஃப்ளோரை வந்து நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுருந்தாங்க அப்படி சொல்லுவாங்களா? இல்லைனா எங்கள் அம்மா வந்து எப்போவும் எங்களோட இருந்தாங்க, எங்களோட பேசி சிரித்தாங்க, அவங்க எப்பவுமே சிரித்த முகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எங்கள் அம்மா டயர்டாக இருந்தாலும் எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து கேட்டுட்டு எங்கள்கிட்ட ஸ்டோரிஸ் பற்றி கேட்கறதுக்கான டைம் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இதுதாங்க வாழ்க்கை. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாரையும் கவனிப்போம், குழந்தைங்க, ஹஸ்பண்டு, பேரண்ட்ஸு, நம்ம இன்லாஸு, கெஸ்ட்டு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மறந்துடுறோம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் யாருன்னு கேட்குற ஒரு நிலமை இது வந்து நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்குது. அதனால் ஒரு ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப்னால் எல்லாரையும் கவனிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, தன்னையும் கவனிச்சுக்கிறவங்க. இன்னொரு உண்மை, நம்ம வீட்டு வேலைக்கு ஃபினிஷ் லைன் கிடையாது, அது முடியாத ஒரு வேலை. இன்றைக்கி க்ளீன் பண்ணால் இன்றைக்கி வந்து தரையை தொடச்சி க்ளீன் பண்ணியிருப்போம், நாளைக்கு மறுபடியும் அழுக்காக தான் செய்யும். இன்றைக்கி துணியை மடித்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம், மறுபடியும் வாஷிங் மிஷினுக்கு போவோம். இன்றைக்கி சமையல் பண்ணியிருப்போம், சில நேரத்தில் முடிஞ்சிடும், பட் திரும்ப அந்த வேலை ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வீட்டு வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. அந்த நாள் வரவே வராது. சந்தோஷத்தை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தேடாதீங்க, வேலை செய்யும் போதே கண்டுபிடிங்க. நம்ம பசங்களோட பேசுகிறது, காஃபி குடிக்கிறது, ஒரு சாங் கேட்குறது, ஒரு ப்ரேயரில் ஒரு நேச்சரை பார்க்கும்போது, சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிங்க. நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபை வந்து அவங்க வீடோட என்ன சொல்கிறது, வீட்டோட அந்த பளபளப்பான வீடை வந்து வச்சுருக்கிறதுனால மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது அவங்க ஒரு சூப்பர் நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குடும்பத்தோட சந்தோஷம், ஸ்மைலு அதெல்லாம் வச்சு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அன்போடு நடக்கிற ஒரு வீடு வந்து பர்ஃபெக்ட் இல்லைனாலும் அழகாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. ப்ரொடக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப்னால் அதிகம் வேலை செய்கிறவங்க இல்லை, அதிகம் ஓடுறவங்களும் இல்லை, ஒரு நாள் 100 வேலை முடிக்கிறவங்க கூட இல்லை. தன்னோட நேரத்தையும் தன்னோட எனர்ஜியும் தன்னோட ஃபேமிலியும் தன்னோட சந்தோஷத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறவங்க தான். இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, இன்றைக்கி நான் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சேனா இல்லைனா என்னோடய ஃபேமிலியோட ஒரு நல்ல டேயை க்ரியேட் பண்ணனா? 2வது கேள்விக்கான பதில் ஆமான்னு இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரொடக்டிவான ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் ஒரு வீட்டாக மாற்ற மந்திரம்னு சொல்லலாம். ஸோ நான் இன்றைக்கி பேசின இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொன்று, அதில் ஹைப் பாயிண்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஹைப் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எனக்காக ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.